அது என்னங்க புள்ள பூச்சி? அதை எதுக்கு தொப்புள்ள விடணும்? இதுக்குள்ள புள்ள பூச்சியை விட்டா எப்படி இருக்கும்? அப்புறம் அவ சரியான புள்ள பூச்சிப்பா அப்படின்னு சொல்றாங்களே, அது ஏன்? 3ல இருந்து 5 சென்டிமீட்டர் நீளம் வளரக்கூடிய ஒரு பூச்சி இனம் தான் இந்த புள்ள பூச்சி. இதுக்கு ஈரமான இடம் தான் வாழ்விடம். அதனாலதான் இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா நெல்லு வயல், கரும்பு தோட்டம், நீர்ப்பாசனம் அதிகமா இருக்கிற மென்மையான நிலப்பகுதி, ஆற்றுப்படுகை, அப்புறம் நம்ம வீட்டுல தோட்டம் போட்டோம்னா ஈரப்பதத்துக்கு அங்கேயும் வரும். இது ரொம்ப சாஃப்டா வெல்வெட் மாதிரி இருக்கிற பூச்சி. இது பாக்குறதுக்கு அடல் பழுப்பு நிறத்திலேயோ அல்லது மண்ணோட கலர்லயோ இருக்கும். இதோட 2 முன்னங்கால்களும் பாத்தீங்கன்னா தட்டையா மண்வெட்டி மாதிரியே இருக்கும். இதை வச்சுதான் இது மண்ணை தோண்டி சுரங்கம் அமைச்சு மண்ணுக்குள்ள போய் வாழும். பகல் முழுக்க இது மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். இது மண்ணுக்குள்ளேயே இருந்தாலும் இதால பறக்கவும் முடியும், தண்ணியில நீச்சல் அடிக்கவும் முடியும். மண்புழு மாதிரியே இது மண்ணுக்குள்ள முன்னும் பின்னும் நகர்றதுனால தாவரங்களுடைய வேர்களுக்கு பாத்தீங்கன்னா சூரிய ஒளி, காத்து, தண்ணி எல்லாம் கிடைக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. மண்ணையும் வளமாக்குது. இந்த விஷயத்துல இது விவசாயிகளுக்கு தோழன் தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது மண்ணை தோண்டும் போது குறுக்க வர பயிர்களோட மென்மையான வேரை துண்டிச்சு விட்டுரும். இது இதுல இருக்கிற நெகட்டிவ். இதுல ஆண் பூச்சி பெண் பூச்சியை கவர்றதுக்காக நைட்ல ஒரு ரீங்கார சத்தத்தை எழுப்பும். நீங்க வயல் பக்கம்லாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை கேட்டிருப்பீங்க. ஆனா கரெக்டா நம்ம கிட்ட போனோம்னா பயந்து போய் அது சத்தத்தை நிப்பாட்டிரும். இது ரொம்ப பயந்து சுபாவம் கொண்ட பூச்சி. அதே மாதிரி மனுஷங்க இதை கையில எடுத்தாலும் கூட அது கடிக்கலாம் ட்ரை பண்ணாது. தற்காப்புக்கும் எதுவுமே செய்யாது. அப்படியே செத்து போன மாதிரியே கிடக்கும். அதனாலதான் இது குழந்தை மாதிரி அப்படின்ட்டு புள்ளப்பூச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதே மாதிரி பயந்த சுபாவம் உள்ளவங்களையோ எதிர்த்து பேசாதவங்களையோ புள்ளப்பூச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அகிம்சையான பூச்சியை கூட வன்முறைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பண்டைய ரோமானிய பேரரசுலயும் சீனாவிலையும் அப்புறம் சில ராணுவ கைதிகளை கூட இந்த புள்ளப்பூச்சியை பயன்படுத்தி கொடுமைப்படுத்தினதா சொல்லப்படுது. அதாவது இது ஸ்ட்ராங்கா மண்ணையோ தோண்டக்கூடியது. அதை எடுத்துட்டு போய் மென்மையான சதைப்பகுதி இருக்கிற தொப்புளுக்குள்ள விட்டு அதை அடைச்சிருவாங்க. அடைச்ச பக்கத்தை அதுக்கப்புறம் சூடு பண்ணுவாங்களாம். இதனால தப்பிக்கிறதுக்காக அந்த புள்ளப்பூச்சி தொப்புளுடைய உள்பகுதியை மண்ணை தோன்ற மாதிரி கிழிச்சு தோண்ட ஆரம்பிக்குமா. இதுல ரத்தம் வரத பார்த்த குற்றவாளி பயத்துல உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க யார புள்ளப்பூச்சின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.